ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செந்தில் பாலாஜியை நெருங்கும் வழக்குகள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செந்தில் பாலாஜி வந்து பார்த்திங்கன்னா, நேற்று அவருடைய வீடு நேற்று முதல் இன்று வரை வந்து பார்த்திங்கன்னா ரெய்ட் பண்ணிகிட்டே தாங்க இருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 இடங்களில் நடந்த இடத்துல கரூரில் வந்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரண்டு ஐடி ஊழியர்களை தாக்கி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனை ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இதனால் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு கேட்டால், இவர்கள் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா தகவல் அறிந்து கூடியோர் அங்கே அந்த திமுகவினர் அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆதரவாளர்கள் அனைவரையும் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்ட்டு அமலாக்கத்துறை ஒரு பக்கமும் போலீஸார் ஒரு பக்கமும் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்க டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு காரணமாக இருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜியை என்ன செய்வார்கள், அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படுவாரா, திமுகவிலிருந்து விலக்கப்படுவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு எல்லாம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஜப்பானில் இருக்காருங்க. அவர் திரும்ப வந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பார் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஊழல் வழக்கில் ஏற்கனவே 2 டைம் இதோட மாட்டியிருக்காருங்க. இப்போ 3வதாக இந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்குங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை, அதாவது அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கக்கூட பல்வேறான ஊழல் செஞ்சதற்கான சான்றிதழ்கள் இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கு தொடுத்து அதை பின்பற்றிட்டு வராங்க. இப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, மது பாட்டில்கள் மேல் வந்து 10 ரூபாய் அதிக கட்டணம் வசூலித்ததாக வந்து பார்த்திங்கன்னா அது பல மோசடிகள் நடந்ததாக வந்து பார்த்திங்கன்னா அவர் மீது ஒரு வழக்கு தொடுத்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய தாக்குதலை வச்சு இவரை தாக்கிட்டு இருக்கக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறையினர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட வீட்டு இவருக்கு தெரிஞ்ச ஒரு 40 இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமான வரித்துறையினர் சோதனை ஈடுபட்டனர். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரூரில் ஐடி ஊழியர்களை தாக்கியதால் வந்து பார்த்திங்கன்னா கடும் ஒரு பரபரப்பு வந்து பார்த்திங்கன்னா கரூரில் நடைபெற்றதுங்க. இதனால் இவருடைய அமைச்சர் பதவி கூட போகும் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகியிருக்குங்க. பொறுத்திருந்து பார்க்கலாங்க செந்தில் பாலாஜியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.